பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம மாதம் மாதம் மேதகு அப்படின்ற பெயர்ல நடப்பு நிகழ்வுகள் வந்து வெளியிட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் ஆக்சுவலா அக்டோபர் மாதத்துக்கான நடப்பு நிகழ்வு 1ல இருந்து 31ஆம் தேதி வரை உள்ள நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதம் நவம்பர் மாதம் நம்ம வெளியிட்டிருக்கோம். ஸோ அதுக்கான பிடிஎஃப்ல 10 நாளுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம விளக்கத்தோட பார்த்துடலாம். சரிங்களாப்பா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அக்டோபர் 1ஆம் தேதி வந்த நியூஸ் பேப்பர்ல தமிழ்நாட்டில் புத்தொழில் நிறுவனங்கள் இதான் ஹெட்டிங். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு வந்து 2030ஆம் ஆண்டுக்குள்ள $1 trillion எக்கானமியை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட பிக்ஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கோம். சரிங்களா? $1 trillion அப்படின்றது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்தியாவே வந்து $5 trillion தான் டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வந்துட்டு $1 trillion வச்சிருக்கோம். அப்போ இந்தியா ஃபுல்லா மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. ஆனா அப்ப ஒரு மாநிலத்துக்கு $1 trillion அப்படின்னு வச்சாலும் $28 trillion இருக்கணும். ஆனா நம்ம இந்திய அளவிலேயே $5 trillion வைக்கும்போது நம்ம தமிழ்நாடு மட்டுமே $1 trillion பொருளாதாரத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். சோ அதோட ஒரு முன்னெடுப்பு தான் என்ன அப்படின்னா இந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கான மாநாடு. ஆக்சுவலா இந்த $1 trillion எக்கானமில யார் யாரெல்லாம் பங்கு பெறுவாங்க அப்படின்னா, முக்கியமா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உள்நாட்டு நிறுவனங்கள், அது போக வெளிநாட்டு நிறுவனங்கள், உள்நாட்டு தயாரிப்பு, அதுதான் மெயின். வெளியில இருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பிளஸ் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள். இப்ப A2B இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க, சக்தி மசாலா, இவங்க எல்லாமே நம்ம தமிழ்நாட்டோட நிறுவனங்கள். டிவிஎஸ் டயர்ஸ், அந்த டிவிஎஸ் குரூப், இவங்க எல்லாம் இந்த $1 trillion எக்கானமில மெயினா பிளே பண்ணுவாங்க. அது போக வெளி நாட்டுல இருந்து முதலீடு பண்றாங்கல்ல, இப்போ டொயாட்டா நிறுவனம் இருக்காங்க, மோரிஸ் டார்ஜஸ் கார் நிறுவனம் இருக்காங்க. அவங்களோட உற்பத்தி தொழிற்சாலைய நம்ம தமிழ்நாட்டுல நிறுவனாங்க அப்படின்னா அந்த உற்பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த $1 trillion எக்கானமில சேரும். அப்போ புதியதா தொழில் துவங்கும் போது நம்மளோட எக்கானமி வந்து, நம்மளுடைய பொருளாதாரம் வந்து தொடர்ச்சியா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். அப்ப புதிய தொழில் தொடங்குறதுக்கான மாநாடு எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல. ரொம்ப முக்கியம்பா. சரியா? அப்ப தமிழ்நாட்டுல புத்தொழில் நிறுவனங்களுக்கான மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா கோயம்புத்தூர்ல நடைபெற்றிருக்கு. இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல புதியதா தொழில் துவங்கின நிறுவனங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 12,171 உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு மாநாடு நடைபெற்றுச்சு அப்படின்னா அது எந்த துறையினால நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த புத்தொழில் மாநாடு அப்படின்றது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையால நடத்தப்பட்டிருக்கு. சரியா? அதோட அமைச்சர் தான் அறிவிச்சிருக்காரு. நம்மளுக்கு அமைச்சர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருப்பாங்க, அது தேவையில்ல. புத்தொழில் மாநாடு கோயம்புத்தூர்ல எந்த துறை சார்பா நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையால நடத்தப்பட்டுச்சு. சரி, ரைட். அடுத்து பாருங்க, 20 அம்ச திட்டம். இப்போ ரீசெண்டா வந்து இந்த பாலஸ்தீனம், காசாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வந்துட்டு 2023ல இருந்து போர் நடந்துட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பாலஸ்தீனம் காசா பகுதி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பகுதியில இருக்க அந்த பிரிவினைவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இஸ்ரேலோட பார்டர்ல நிறைய இஸ்ரேலியர்களை புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப இருந்து இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. இந்த 3 ஆண்டு கால போரை எப்படியாச்சும் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற முன்னெடுப்ப அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து அவர் வந்து ஒரு 20 அம்ச திட்டத்தை முன்மொழிந்தாரு. அது வந்து ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. சோ அதான் இதான முக்கிய நோக்கம். சரியா? இந்த திட்டம் வந்து நீண்டகால அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்லியிருப்பாருப்பா. சோ இத வந்து ஒரு முக்கியமான விஷயமா பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம். இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் அரசு பள்ளிகள்ல 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மொழித்திறன் மற்றும் கணித திறன் மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, 5 முதல் 8 வயது வரை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5ஆம் வகுப்பு வரை நீட்டிச்சிருக்காங்க இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை. இதுல வந்து 3 விஷயம் மெயின். என்ன அப்படின்னா மொழித்திறன், தமிழ், ஆங்கிலம், அது போக கணித திறன், மேக்ஸ். இது 3ம் இந்த குழந்தைகள் 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய குழந்தைகள் தெளிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த
எண்ணும் எழுத்தும் திட்டம். சரி, அவங்க கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் கேட்பாங்க. எந்த வகுப்பு வரை தற்போது நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 5ஆம் வகுப்பு வரை. சரி, அடுத்தது பார்க்கலாம். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக அனைத்து மாணவர்களுக்கும் தரநிலை அறிக்கை வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதாவது ஹெச்ஆர்சி கார்டுன்னு சொல்றாங்க. ஹோலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு, சரியா, ஹெச்ஆர்சி. இது தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. இது மூணுலையும் இந்த மாணவர்கள் எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ரேங்க் கார்டு கொடுத்துருவாங்க. அது பேரு தான் இந்த ஹோலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு. அப்ப மேபி கேட்கலாம், ஹெச்ஆர்சி என்னும் எழுத்தும் திட்டத்துல தரக்கூடிய ஹெச்ஆர்சியோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்பா. ஹோலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு. அடுத்து பாருங்க, பதிவு தபால் சேவை நிறுத்தம். என்ன அப்படின்னா, ரெஜிஸ்டர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து டோட்டலா நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு பதில் எல்லாமே ஸ்பீட் போஸ்டா மாத்திட்டாங்க, எக்ஸ்பிரஸ் போஸ்டா மாத்திட்டாங்கப்பா. சரியா, இனிமே வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் கிடையாது. நீங்க எது போட்டாலும் எக்ஸ்பிரஸ் போஸ்டா போட்டுக்கலாம், இல்லாட்டி நார்மல் போஸ்டா போட்டுக்கலாம். இதுதான், சரியா. இதை மட்டும் நீங்க பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி போன மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம், போஸ்ட் ஆபீஸோட எந்த நிறுவனம் வந்து கை கொடுத்திருக்காங்க அவங்களோட இதை டெவலப் பண்றதுக்கு, பிசினஸை டெவலப் பண்றதுக்கு அப்படின்னா பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எலோட கார்டு, சிம் கார்டு எதுனாலும் பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரீசார்ஜ் பண்றதா இருந்தாலும் அந்த பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வி கே மல்ஹோத்ரா மறைவு. இவர் யாருப்பா வி கே மல்ஹோத்ரா? டெல்லியை சேர்ந்த மூத்த பாஜக தலைவர் வி கே மல்ஹோத்ரா. இவர் டெல்லியில இருந்து 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருப்பா. சரியா, அதனால இது கேட்பாங்க, வி கே மல்ஹோத்ரா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ஒரு பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம் ஆசிய வளர்ச்சி வங்கி கணிப்பு. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு 3 வங்கி கணிச்சிருந்தாங்கன்னா அதை நம்ம எப்பயுமே மைண்ட்ல எடுத்துக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா உலக வங்கி, இன்னொன்னு ஆசிய வளர்ச்சி வங்கி, நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ரிசர்வ் வங்கி. சரிங்களா, இந்த 3 கணிப்பும் எப்பயுமே மெயினா எடுத்துக்கணும். இப்ப நடப்பு நிதி ஆண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7% இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப 6.5 தான் கணிச்சிருக்காங்க ஆசிய வளர்ச்சி வங்கி. ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து நம்மளுடைய இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிச்சாங்க இல்லைங்களா. சோ அந்த வரி விதிப்புனால இந்தியாவோட எக்கானமி லைட்டா டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா மொத்த உள்நாட்டு உற்பத்தி முதல் காலாண்டுல 7.8% பதிவாயிருக்கு, ரொம்ப வலுவானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது இந்த முதல் காலாண்டு 2ஆம் காலாண்டு தேவையில்லை, நீங்க இந்த கண்டினியூட்டியோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்குது. நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதான், ஆசிய வளர்ச்சி வங்கியோட கணிப்பு எவ்வளவு அப்படின்னா முதல் 7% இருந்தது, இப்ப 6.5% குறைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, பாரா தடகளம். இந்தியாவின் ஈட்டி எறிதல் வீரர் சுமித் அன்டில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காருப்பா. பாரா தடகளம் போட்டி. பாரா தடகளம் அப்படின்னா பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருக்காங்களப்பா, அவங்களுக்காக நடத்துற போட்டி தான் இந்த பாரா தடகள போட்டி. இதுல ஈட்டி எறிதல் வீரர் சுமித் அன்டில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. இவர் எரிஞ்ச ஈட்டியோட தொலைவு எவ்வளவு அப்படின்னா 71.37 மீட்டர். வரலாற்றுல 3 முறை சாம்பியனான ஒரே இந்திய வீரர். ரொம்ப முக்கியம், எஸ்எஸ்சில எல்லாம் கட்டாயம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பா. சுமித் அன்டில் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈட்டி எறிதல், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஆடவர் வட்டி எறிதல் போட்டியில, சரியா, டிஸ்க் த்ரோல யோகேஷ் கதுனியா வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. இது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, சுமித் அன்டில். சரியா, எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈட்டி எறிதல், மறந்துறாங்க. சரியா, தொடர்ச்சியா 3 முறை சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. அடுத்தது பாருங்க, ஜப்பான் ஆடவர் பிரிவுல ஜப்பான் ஓபன் டென்னிஸ் 2025 உலகின் நம்பர் 1 வீரர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லஸ் அல்கராஸ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. ரைட், ஓகே. அடுத்து இந்தியாவோட ஸ்ரீஹரி நட்ராஜ் ஆசிய நீச்சல் போட்டி 2025ல இந்தியாவோட ஸ்ரீஹரி நட்ராஜ் 5வது தங்க பதக்கத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப இது முக்கியம், ஸ்ரீஹரி நட்ராஜ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா நீச்சல் போட்டி. சரியாப்பா, இத ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அதாவது சுமித் அன்டில் அந்த பாரா தடகளம், இந்த பாரான்ற வார்த்தை வந்துச்சுனாவே இதுல இருந்து மெயினா நிறைய கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கப்படுது. ஏன்னா பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்காகவே நடத்தக்கூடிய போட்டி. அதுல வந்து ரொம்ப திறமையா விளையாண்ட நம்ம இந்திய வீரர்களுக்கு அதிகமான பரிசுகள் கிடைச்சிருக்கு. ஸோ சுமித் அன்டில், யோகேஷ் கதுனியா, இவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தது ஸ்ரீஹரி நட்ராஜ். அடுத்தது பாருங்க, இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு. ரைட்,
அதாவது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் இருக்காங்கப்பா, அவங்களும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ரெண்டு பேரும் இணைஞ்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்கள் கிட்ட இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்காங்க. சரியா, இதுக்கு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாதமும் முதல் புதன்கிழமை சைபர் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்க பொதுத்துறை வங்கிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் உள்ளிட்டவை மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள அரசு வலியுறுத்தி உள்ளது. அதாவது ஒவ்வொரு மாசமும் முதல் முதல் புதன்கிழமை சைபர் விழிப்புணர்வு தினமா கடைபிடிக்க போறாங்க. சரியாப்பா, நல்லா ஞாபகம். ஒவ்வொரு மாதமும் முதல் புதன்கிழமை ஃபர்ஸ்ட் புதன்கிழமை சைபர் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்க போறாங்க. இதை முன்னெடுப்பு நடத்த போறது யாரு அப்படின்னா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் இதுக்கு கை கோர்த்திருக்காங்க. ரைட், 23ஆம் தேதி கரெக்டா பேசி பாருங்க. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் நம்மளுக்கு தெரியும், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் RTE 2009 கொண்டு வரப்பட்டுச்சு. 2010 அமல்படுத்தினாங்க. இதுல என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அதாவது குழந்தைகள், சரியாப்பா, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். அப்ப எத்தனை சதவீத இடம் ஒதுக்கீடு பண்ணுவாங்க அப்படின்னா தனியார் பள்ளிகள்ல ஏழை மாணவர்களுக்கு 25% இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை அளிப்பதை நோக்கமாக கொண்டது. அப்போ ஒரு குழந்தை வந்து கேஜில சேர்றாங்க, கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல சேர்றாங்க, அப்படி இல்லாட்டி 1ஆம் வகுப்பு சேர்றாங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை அவங்க சாரிப்பா 8ஆம் வகுப்பு வரை அந்த மாணவர்கள் 25% இடஒதுக்கீட்டுல இருக்க மாணவர்கள் எந்த ஃபீஸ் இல்லாம கல்வி பயின்றிருக்கலாம். சரி, அடுத்து நெல் கொள்முதலுக்கு சிறப்பு அலுவலர்கள் நியமிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இது சும்மா பேசிக்கா நீங்க வாசி மட்டும் விட்டுக்கங்க. எந்தெந்த மாவட்டம்னு பாத்துக்கோங்க. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கடலூர், திருச்சி, அரியலூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் நெல் கொள்முதலை நேரடியாக ஏற்படுத்துவதற்கு சிறப்பு கண்காணிப்பு குழு அலுவலர்களை தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்காங்க. அடுத்து இந்த மெயின், தமிழ்நாட்டுல தயாரிக்கப்பட்ட கோல்டு ரீஃப் அப்படின்ற இருமல் மருந்துனால அதிக பிரச்சனை வச்சு மத்திய பிரதேசத்துல 6 குழந்தைகள் வந்து உயிரிழந்தாங்க. சரிங்களா, அந்த மருந்து பேர் என்ன அப்படின்னா கோல்டு ரீஃப். சரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மருந்தை தடை பண்ணியிருக்காங்க. மேபி கேட்டா கேட்கலாம், எந்த மருந்து தடை செய்யப்பட்டுச்சு அப்படின்னா கோல்டு ரீஃப் மருந்து. அதை தயாரித்த நிறுவனம் வந்து ஸ்ரீசெல் பார்மா. சரியாப்பா, ஆனா நிறுவனங்கள் இன்ன வரை கேட்டதில்ல. நம்ம வந்து அந்த கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துட்டோம். எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவை அப்படின்னா எந்த மருந்துன்னு கேட்பாங்க, கோல்டு ரீஃப் மருந்து. சரி, அடுத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ரிசர்வ் வங்கி. இப்ப ரிசர்வ் வங்கி என்ன கணிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஆசிய வளர்ச்சி வங்கி கணிச்சிருந்தாங்களா 6.8, அதேதான் இந்திய ரிசர்வ் வங்கியும் கணிச்சிருக்காங்க. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.8% ரிசர்வ் வங்கியோட கணிப்புப்பா. சரியா, அதே மாதிரி உள்நாட்டு பணவீக்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2.6% சரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் பேர் என்ன அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. சரி, அடுத்துப்பா இந்த சர்க்ரீக் செக்டார், இது ரொம்ப முக்கியமானது. சர்க்ரீக் செக்டார் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா, இது இந்தியா. இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த குஜராத், ராஜஸ்தான், இந்த பகுதியில இருக்கிறதா சர்க்ரீக் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்ரீக் பகுதின்னு சொல்லுவாங்க. இது பாகிஸ்தானை ஒட்டிய பகுதி. இங்க வந்து அதிகமா வந்துட்டு கட்டமைப்பை பாகிஸ்தான் ஏற்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு வந்து மிகப்பெரிய எச்சரிக்கை வந்து இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இந்த குஜராத், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சர்க்ரீக் செக்டார் அப்படின்ற பகுதி குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்துல இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருக்கு. சரியாப்பா, இது கேட்கலாம், கட்டாயம் கேட்கலாம். முக்கியமா SSC GD எழுதுறீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். இந்த சர்க்ரீக் செக்டார் அப்படின்றது குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்துல இருக்கு. இந்த பகுதியில பாகிஸ்தான் ராணுவம் சார்பா கட்டமைப்பு ஏற்படுறதுனால இதுக்கு இந்தியா எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா திரிசூல் அப்படின்ற ஒரு ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ராணுவ பயிற்சி நடவடிக்கை இல்லப்பா, ராணுவ பயிற்சி. இந்தியாவோட முப்படைகளும் சேர்ந்து இந்த குஜராத், ராஜஸ்தான் எல்லை பகுதியில இந்த சர்க்ரீக் எல்லைய ஒட்டிய பகுதியில போர் பயிற்சி நடத்திருக்காங்க. ரைட்டுப்பா, அடுத்து பாருங்க NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அறிக்கை.
சரி, என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னா 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற பல்வேறு குற்றங்கள் குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ரைட். இதுல முதியோருக்கு எதிரான குற்றங்கள்ல தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குப்பா. இத பாத்துக்கங்க. அடுத்து பாருங்க, பொருளாதார குற்றத்துல முதல் இடத்துல இருக்கிற நாடு ராஜஸ்தான். முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள்ல முதல் நாடு இல்ல மாநிலம். முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கிறதுல முதலிடம் பிடித்த மாநிலம் மத்திய பிரதேசம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உத்தரப்பிரதேசம். இணையவழி குற்றங்கள் கர்நாடகம். ஏன்னா இந்த பெங்களூர் தானே நம்மளுக்கு சிலிக்கான் வேலின்னு சொல்றாங்க. அப்ப அதிகமா அங்கதானே இணையவழி பயன்பாடு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பட்டியலினத்தவருக்கு எதிரான குற்றம் அதிகமான உள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்கள் மணிப்பூர். சிறாருக்கு எதிரான குற்றங்கள் மத்திய பிரதேசம். இதுல பாருங்க, மத்திய பிரதேசம் 2 இடத்துல வந்துருச்சு, உத்தரப்பிரதேசமும் 2 இடத்துல வந்துருச்சு. இதுல முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள்ல மட்டும் நம்ம தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கு. அதை பாருங்க. அடுத்ததுதான் தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கன்னா குண்டூர்ல நடைபெற்றுச்சு, ஆந்திர மாநிலத்துல. இதுல தமிழக வீரர் ஜிஎம்பி இனியன் பட்டம் வென்றிருக்காருப்பா. அப்போ கேட்பாங்க, ஜிஎம்பி இனியன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர். அடுத்து பாருங்க, 4 அக்டோபர் 4ஆம் தேதி. ரைட். இயற்கை உணவுப் பொருள் கண்காட்சி எங்க நடைபெற்றிருக்குன்னா மதுரை மாவட்டத்துல நடைபெற்றிருப்பா. மாமதுரை இயற்கை மதுரை அப்படின்ற பெயர்ல இந்த இயற்கை உணவுப் பொருள் கண்காட்சி நடைபெற்றது. இதோட நோக்கம் பாருங்களேன், சிறுதானியங்கள், மரச்செக்கு எண்ணெய், நாட்டு பசு, பனை ஓலை கூடை, இயற்கை விவசாயத்துக்கான இடுபொருள், பாரம்பரிய தானிய விதைகள், இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி அதோட விற்பனையை வந்து மேம்படுத்தியிருக்காங்க. சரியா, அதான் ரொம்ப மெயினானது. சரியா, அப்ப இயற்கை உணவுப் பொருள் கண்காட்சி எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா மதுரை மாவட்டம். அது பேரு மாமதுரை இயற்கை மதுரை அப்படின்ற பெயர்ல நடைபெற்றது. அடுத்து நாட்டின் பால் துறை வளர்ச்சி. இது ரொம்ப முக்கியம்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 11 ஆண்டுகள்ல நம்ம நாட்டோட பால்வளத்துறையில சராசரியா 70% வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இதுல ஹரியானா மாநிலத்துல ரோக்தக் அப்படின்ற இடத்துல நாட்டிலேயே மிகப்பெரிய பால் பொருள் உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட். அதாவது நம்ம இந்தியாலேயே மிகப்பெரிய பால் பொருள் உற்பத்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா ஹரியானா மாநிலம் ரோக்தக். சரியாப்பா, ஹரியானா மாநிலம் ரோக்தக் அப்படின்ற இடத்துல இந்த உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டு. அடுத்து 2014-15 8.5 கோடியா இருந்த கால்நடைகளோட எண்ணிக்கை தற்போது 11.2 கோடியா உயர்ந்திருக்கு. பால் உற்பத்தி இப்போ ரீசெண்டா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால ஒரு வருடத்துக்கு 23.9 கோடி டன் பால் உற்பத்தி பண்றோம். சோ வெண்மை புரட்சி 2.0 அதோட முன்னெடுப்பின் கீழே நாடு முழுவதும் 75,000க்கும் மேற்பட்ட பால் கூட்டுறவு சங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளன. ரைட்டு. இதுல பாருங்க, காதி மற்றும் கிராம தொழில் ஆணையத்தோட வருவாய் 1.70 லட்சம் கோடியா உயர்ந்துள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு இந்த முக்கியம். பால் உற்பத்தி எவ்வளவு அப்படின்னா 23.9 கோடி டன். சரி, அடுத்து தமிழ்நாடு சார்பாக அழிவின் விளிம்பில் உள்ள 4 உயிரினங்களை பாதுகாக்க ரூபாய் 1 கோடியில் புதிய திட்டம். சரி, முக்கியமா அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய 4 உயிரினங்களை பாதுகாக்க 1 கோடி ரூபாய்க்கு திட்டம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிங்கவால் குரங்கு அழியிற இனத்துல இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை. அதை பாதுகாக்கிறதுக்கு 48.5 லட்சம் ஒதுக்கி இருக்காங்க. சரியா, சிங்கவால் குரங்குக்கு. அடுத்து மெட்ராஸ் முள்ளம்பன்றி தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம் இந்த பகுதிகளில் வறண்ட பகுதிகளில் காணப்படுது. இதுக்கு வந்து 20.5 லட்சம் ஒதுக்கி இருக்காங்க மெட்ராஸ் முள்ளம்பன்றிக்கு. அடுத்து கழுதை புலி முதுமலை புலிகள் காப்பகத்துல காணப்படுறது. இதுக்கு 14 லட்சம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க காப்பாத்துறது. சரி, அடுத்து பாருங்க, கூம்புத்தலை மக்சீர் மீன் மோயாறு ஆற்றுல வாழ்றது. இந்த மோயாறு அப்படின்ற ஆறு வந்து எங்க இருக்கு அப்படின்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். இங்கதான் இந்த மக்சீர் மீன் இருக்கு. இது அழியக்கூடிய பட்டியல்ல இருக்கு. சோ இதை காப்பாத்துறதுக்காக இந்த 17 லட்சம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அப்ப மொத்தம் 4 இருக்கு. சரிங்களா, 4 உயிரினங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, NCRB அறிக்கை விவசாயம். NCRB என்னப்பா பார்த்தோம், நேஷனல் கிரைம்
ரெக்கார்ட் பியூரோ, சரியா, அவங்க விவசாயம் சார்ந்த ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா 2003ஆம் ஆண்டின்படி நாட்டுல 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி வந்து தற்கொலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க 2003ஆம் ஆண்டின்படி, சரியா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக தற்கொலை பதிவான மாநிலங்கள் விவசாயத்துக்காக ஃபர்ஸ்ட் இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு, 2வது கர்நாடகம், 3வது ஆந்திரம், 4 மத்திய பிரதேசம், 5வது இடத்துல தமிழ்நாடு, சரியா. நெகட்டிவ் கொஸ்டினா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம நீங்க ஒருவேளை குரூப் 2ல ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா, இல்ல குரூப் 1 ரிட்டன் எழுதுனீங்க அப்படின்னா, இல்ல எஸ்எஸ்பில நீங்க போகும்போது, அதாவது ஆபீசர்ஸ் என்ட்ரிக்கு போகும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அது ஆர்மி சார்ந்த இன்டர்வியூவா இருந்தாலும் அவங்க சிவில் லைஃப் இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ அப்ப அந்த சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கே இருக்கு, சரியா. அந்த டாபிக்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியாப்பா, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பளுதூக்குதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டி நார்வேல நடைபெற்றுச்சு. இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அப்போ இந்த பளுதூக்குதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற இடம் நார்வே. இதுல வந்து வெள்ளி பதக்கம் வாங்கினவங்க யாருன்னா மீராபாய் சானு, இந்திய வீராங்கனை. அப்போ மீராபாய் சானு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா பளுதூக்குதல். அடுத்து உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப், இதுல பாருங்க நிஷாந்த் குமார் ஆடவர் உயரம் தாண்டுதல்ல தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. சிம்ரன் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்துல தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. பிரதீப் குமார் ஆடவர் வட்டி எறிதல்ல வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காரு, சரியா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரா தடகளம் சாம்பியன்ஷிப். அடுத்து இந்திய பொருள்களை இறக்குமதி செய்ய ரஷ்யா முடிவு, சரியா. அதிக அளவில் வேளாண் உற்பத்தி பொருட்கள், மருந்துகள் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உத்தரவு. இது சும்மா ஒரு கண்டினியூட்டிக்காக கொடுத்தது. ஏன் அப்படின்னா இந்திய பொருள்களுக்கு 50% வரி விதிச்சாங்களப்பா, அதனால அதிகமான ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுச்சு. நம்ம ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறோன்றதுக்காக தான் அவங்க நிப்பாட்டினாங்க. அதனால ரஷ்யா நாங்களே உங்க பொருளை வாங்கிடும், நீங்க எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து 5 இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் பிளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க, சரியா. தலைமை தேர்தல் ஆணையர் பேரு ஞானேஷ்குமார், சரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பேரு ஞானேஷ்குமார். பிற 2 தேர்தல் ஆணையர்கள் யார் யார் அப்படின்னா சுக்பீர் சிங் சாந்து, விவேக் ஜோஷி, 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2025ஆம் ஆண்டு இறுதியில் பீகார் மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற போகுது, சரியா. இதுக்குதான் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் வந்து மேற்கொள்ள போறாங்க, ரைட், ஓகேப்பா. அடுத்து பெரியார் உலகம். திருச்சி மாவட்டம் சிரகனூர் அப்படின்ற இடத்துல பெரியார் உலகம்ன்ற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு வருதுப்பா. ஆக்சுவலா தந்தை பெரியார் சார்ந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா அதுல இருக்கும், அந்த பெரியார் உலகத்துல இருக்கும். எங்கன்னு கேட்பாங்க, திருச்சி மாவட்டம் சிரகனூர், சரியா. இந்த அறிவிப்பு செங்கல்பட்டுல நடைபெற்ற சுயமரியாதை இயக்க மாநாடு 100ஆண்டு விழா அப்ப முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க, சரியாப்பா, ரைட். அடுத்தது பார்க்கலாம். PM சேது திட்டம். நாட்டில் உள்ள தொழிற்பயிற்சி, ஆக்சுவலா இது நியூஸ் பேப்பர்ல இப்படிதான்ப்பா கொடுத்திருந்தாங்க நம்மளுக்கு, சுயமரியாதை இயக்க மாநாடு 100ஆண்டு விழான்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு 1929ல தான் செங்கல்பட்டுல நடந்திருக்கும். பட் இவங்க இப்படி கொடுத்திருந்தாங்க நியூஸ் பேப்பர்ல, நம்ம அப்படியே பார்த்து வச்சுக்குவோம். பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா திருச்சி மாவட்டம் சிரகனூர்ல தான் பெரியார் உலகம் கட்டமைக்கப்பட்டு வருது, ரைட். PM சேது திட்டம் பாப்பா. நாட்டில் தொழிற்பயிற்சி திட்டங்கள் அதான் மெயின். அதாவது இந்த ITI இருக்கும் பாத்தீங்களா, அவங்கதான் வந்துட்டு அதாவது எப்படின்னா டெக்னிக்கல் ஓரியன்டா நிறைய படிக்கிறவங்க ITI ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து தொழில்துறை கல்விக்காக முக்கிய மையங்கள் மற்றும் தற்சார்பு இந்தியாவுக்கான பயிற்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுல உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை பிரதமர் மோடி விவரிச்சிருக்காரு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாப்பா. தொழில்துறை கல்விக்கான முக்கிய மையங்கள் மற்றும் தற்சார்பு இந்தியாவுக்கான பயிற்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் எதை அறிவிச்சிருக்காரு அப்படின்னா ITI அறிவிச்சிருக்காரு, சரியா. இத்திட்டத்தின் மூலம் நாட்டின் உள்ள ITI-களை மேம்படுத்துவது மற்றும் வேலைவாய்ப்பு தகுதியை மேம்படுத்துவது. அடுத்து உங்கள் பணம் உங்கள் உரிமை பிரச்சாரம்.
இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்க வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா, இந்த பிரச்சாரத்தை. என்ன அப்படின்னா, நிறைய பேர் பிக்ஸ்டு டெபாசிட்ல அமௌண்ட் போட்டிருப்பாங்க. பட் அவங்களோட வாரிசுகள் வந்துட்டு அதை வந்து தெரிஞ்சுக்காம அப்படியே விட்டுருப்பாங்க. அது வந்து வங்கிகள்ல அப்படியே கிடக்கும், யாருமே உரிமை கோரப்படாம. அப்ப அந்த உரிமை கோரப்படாத நிதியை யாருன்னு பார்த்து அவங்க வாரிசுகிட்டயோ, இல்ல அவங்க தெரிஞ்சவங்ககிட்டயோ, அவங்க சொந்தக்காரங்கிட்டயோ, இல்ல அவங்களோட நாமினிகள் கிட்டயோ கரெக்டா போய் ஒப்படைக்கிறதா உங்கள் பணம் உங்கள் உரிமை பிரச்சாரம். நிதி நிறுவனங்கள், வங்கிகள், சேமிப்புகள், காப்பீடு, வருங்கால வைப்பு நிதி ஆகியவற்றில் உரிமை கோரப்படாத நிதியை உரியவர்களிடம் ஒப்படைப்பது. சரியா? இதுதான் உங்கள் பணம் உங்கள் உரிமை பிரச்சாரம்பா. சோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபுல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 8667772290 அப்படின்ற ஜிபே நம்பருக்கு நீங்க 20 ரூபாய் செலுத்தலாம்ப்பா. செலுத்தி நீங்க நீங்க சென்ட் பண்ண 20 ரூபாய ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அனுப்பும்போது கரண்ட் அஃபேர்ஸ் தமிழா இங்கிலீஷான்னு போட்டு அனுப்பிடுங்க. சரியாப்பா? அதாவது 8667772290 அப்படின்ற ஜிபே நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிடலாம், 20 rupees. ஸோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல நீங்க இதே நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸ்னு டைப் பண்ணி தமிழா இங்கிலீஷான்னு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபுல் பிடிஎஃப் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்குப்பா. இப்ப தமிழ் மட்டும் அப்படின்னா 20 rupees, இங்கிலீஷ் மட்டும்னா 20 rupees. சப்போஸ் ரெண்டு பைலிங்குவல் வேணும் அப்படின்னா நீங்க 30 rupees செலுத்துங்க. இங்கிலீஷ் மற்றும் தமிழ் ரெண்டுலையுமே. சரிங்களா? ஆங்கிலம் மற்றும் தமிழ்ல ரெண்டு பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். சரிப்பா, நம்ம பார்க்கலாம். ஜப்பானின் முதல் பெண் பிரதமர், ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியோட தலைவர், பாதுகாப்புத்துறை முன்னாள் அமைச்சர் சனே தகாய்ச்சி. இவங்கதான் ஜப்பானோட முதல் பெண் பிரதமர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜப்பானோட முதல் பெண் பிரதமர் யாரு அப்படின்னா சனே தகாய்ச்சி. சரியா? இவங்க வந்து இதுக்கு முன்னாடி பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தவங்க. ஜப்பானோட முதல் பெண் பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண் பிரதமர் யாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா கட்டாயம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சனே தகாய்ச்சி அவங்க பேரு. சரியா? ஜப்பானோட முதல் பெண் பிரதமர்ப்பா. அதாவது தங்கச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கச்சி ஃபர்ஸ்ட் முதல் பெண் பிரதமர் ஆயிருக்கு. எங்க அப்படின்னா ஜப்பான்ல. ரைட், ஓகே. அடுத்து, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன ரோந்து கப்பல் அக்ஷர். ரைட். அதாவது இந்த அக்ஷர் அப்படின்ற கப்பல் என்ன கப்பல்னு கேட்கலாம், ரோந்து கப்பல். அதே மாதிரி இது கடலோர காவல் படைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல் வந்து 60% உள்நாட்டு பொருட்கள் உதவியோட தயாரிக்கப்பட்டிருக்குப்பா. எந்த பகுதியில தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கோவா கப்பல் கட்டும் தளத்துல இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. இந்த பீகார் தேர்தல்ல புதிய நடைமுறைகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதுல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல முதல் முறையா வேட்பாளரோட வண்ண புகைப்படம் இடம்பெற உள்ளது. அந்த இவிஎம் மிஷின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வேட்பாளருடைய கலர்டு போட்டோ ஃபர்ஸ்ட் டைமா வரப்போகுதுப்பா. அதே மாதிரி புதிய வாக்காளர்களுக்கு அவர்கள் பதிவு செய்த 15 நாட்களுக்குள் வாக்காளர் அடையாள அட்டை வழங்குவதற்கான நடைமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. ஒருத்தவங்க அப்ளை பண்ணாங்கன்னா 15 டேஸ்க்குள்ள அவங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, நாட்டின் சர்க்கரை உற்பத்தி அதிகரிப்பு. அதாவது நம்ம நாட்டுல வந்துட்டு ஒரு சிலது அதிகமா உபரியாவே இருக்கும், ஆனா எண்ணெய் வித்துக்கள் நம்ம குறைவா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து நம்ம நாட்டுக்கு போக இன்னும் அதிகமா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 10 லட்சம் டன் மெட்ரிக் டன் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 10 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரை உற்பத்தி அதிகரிச்சிருக்கு 2025ல. அதனால இந்த சர்க்கரை, இந்த கரும்பு இருக்கு பாத்தீங்களா, அது அதிகமா சர்க்கரை தயாரிக்காம அதை பிறதுக்கு பயன்படுத்துறாங்க. என்னன்னா மெயினா எத்தனால் உற்பத்தி. அந்த கரும்புகளை எடுத்து எத்தனால் உற்பத்தி பண்றாங்க. அதனால எத்தனாலோட உற்பத்தி 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதனால பெட்ரோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கலக்கக்கூடிய எத்தனாலோட சதவீதம் 20%. அப்போ அது பேரு E20 பெட்ரோல். சரியாப்பா? சர்க்கரை பாகு மீதான ஜிஎஸ்டி 28% இருந்து 5% குறைக்கப்பட்டிருக்குப்பா. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகுக்கான ஜிஎஸ்டி எவ்வளவா குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 28% இருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிகமா கரும்பு
அதாவது சர்க்கரை உற்பத்தி அதிகமா நம்ம இந்தியால இருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியா பிரிட்டன் கூட்டு கடற்படை பயிற்சி, அது பேரு எக்ஸைஸ் கொங்கன். நடைபெற இடம் வந்து இந்திய பெருங்கடல்ல நடைபெறுதுப்பா. சரியா? இந்த எக்ஸைஸ் கொங்கன் அப்படின்றது இதோட நோக்கம் வந்து இந்தியா பிரிட்டன் 2035 லட்சிய திட்டத்தை உருவாக்குறது. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது இந்தியா பிரிட்டன் கூட்டு கடற்படை பயிற்சி பேர் என்ன அப்படின்னா எக்ஸைஸ் கொங்கன். இது நடைபெற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய பெருங்கடல்ல நடைபெற்றது. அடுத்து மிஷன் சக்தி 5.0, உத்தரப்பிரதேச மாநிலம் முதல்வர் யோகி ஆதித்யநாத் துவங்கி வச்சிருக்காரு. இந்த மிஷன் சக்தி 5.0 முக்கிய நோக்கம் என்னன்னா பெண்கள் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரம் அளித்தல். சரியாப்பா? இதுல பாருங்க, இந்த நவராத்திரி பண்டிகை அப்போ அதிகமான மக்கள் கூடுவாங்க. அப்ப பெண்களுக்கு அதிகமான தொல்லை ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த பெண்களுக்கு உண்டான அந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டை தவிர்க்கிறதுக்காக நிறைய காவலர்களை போட்டு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப ஏகப்பட்ட பேர் மேல கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து அப்ப பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பேரு மிஷன் சக்தி 5.0. இந்த பாருங்க, நவராத்திரி பண்டிகையின் போது அதிக மக்கள் கூடும் இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் 80,000 காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், 2,000க்கும் மேற்பட்ட தலைமை காவலர்களால் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் தொழில்நுட்பம். ரைட்டுப்பா. அதாவது மாற்றுத்திறனாளிகள் தொழில்நுட்ப சாதனங்கள் பயன்படுத்துறாங்கப்பா, அதை கண்காணிக்கிறதுக்காக புதிய வலைதளத்தை மத்திய அரசு உருவாக்க போறாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட், அந்த சாதனங்களை வந்து கண்காணிக்கிறது. இதோட நோக்கம் வந்து சுகாதாரம் மற்றும் சமூக நலத்திட்டங்களில் தொழில்நுட்ப மேம்பாட்டை ஒருங்கிணைக்கிறது. சரியாப்பா? ரைட். இதுல பாருங்க, இதுக்கான வரைவு விதிகள் 2025 மத்திய அரசு வகுக்க உள்ளது. இத 3 பிரிவுகளா பிரிக்க இருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாருங்க, அத்தியாவசியமான அப்படின்ற பிரிவின் கீழே எந்தெந்த பொருட்கள் வரும் அப்படின்னா சக்கர நாற்காலிகள், மூக்கு கண்ணாடிகள், கேட்கும் கருவிகள், இது 3ம் கண்காணிக்கிறது அத்தியாவசியமான பிரிவு அப்படின்னு கொண்டு வர போறாங்க. அடுத்து நிபுணத்துவம் வாய்ந்தவை அப்படின்ற பிரிவின் கீழே திரை வாசிப்பான்கள். இந்த திரை வாசிப்பான்கள் வந்து இப்ப ரீசெண்டா யூபிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பார்வை திறன் குறைபாடு உடைய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பயன்படுறதுக்காக இந்த திரை வாசிப்பான்கள் வைக்க போறாங்க. இது வந்து நிபுணத்துவம் வாய்ந்தவையா இருக்க போகுது. சரியா? அதே மாதிரி செயற்கை உறுப்புகள், இதெல்லாம் நிபுணத்துவம் வாய்ந்தவை. அடுத்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வந்து செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய சாதனங்கள், ஏஐ டெக்னாலஜி, ரோபாட்டிக்ஸ். சரியாப்பா? இந்த 3 பாட்டா தான் பிரிச்சு கொடுக்க போறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தர நிர்ணய ஆணையம், பிஎஸ்ஐ, சரிங்களா, அவங்க வந்து அரசால் அது வந்து அதாவது பிஎஸ்ஐ இல்லாட்டி அரசால் அங்கீகரிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்படும் அந்தந்த அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். மாதிரி ஒருத்தங்க தயாரிச்சோன்னே டக்குன்னு விற்க கூடாது. இது இந்த 3 பார்ட்டு கீழே எந்த பார்ட்ல வருது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட பதிவு பண்ணிட்டு அது சாரிப்பா அதுக்கான பிஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் வாங்கிட்டு அது அரசால் அங்கீகரிக்கப்பட்டுதான் இனி மாணவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்தந்த கருவிகள் கொடுக்கப்படணும். அடுத்து இந்த சாதனம் குறித்து புகார்கள் தெரிவிக்க உதவி எண் அறிவிக்கப்பட்டு 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேதான் உதவி எண் அறிவிப்பாங்க. அறிவிச்சோடனே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, ஈரானி கோப்பை கிரிக்கெட். சரி, இதுல வந்து ஜெயிச்ச அணி எது அப்படின்னா விதர்பா அணி ஜெயிச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல விளையாண்ட அணி டெஸ்ட் ஆஃப் இந்தியா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. சரியா? இப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது ஈரானி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையது. அதே மாதிரி சையது முஸ்டக் அலி கோப்பை, அது கிரிக்கெட் விளையாட்டு தான். இன்னொன்னு சந்தோஷ் கோப்பை, சந்தோஷ் கோப்பை வந்துட்டு கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது. சரியாப்பா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அவ்வளவுதான்ப்பா. சரியா? சோ உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதான்ப்பா, இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா சேம் 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க 20 rupees சென்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம்ப்பா. ஸோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல உங்க பேமெண்ட் அனுப்பும்போது கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டு எந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. நம்மளோட கிளாஸ் பேட்ச் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிடிஎஃப் வந்து மெட்டீரியலா உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல. பேட்ச்ல ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த அமௌண்ட்டை பே பண்ணி நீங்க ஃபுல் டே 1 மந்த்துக்குரிய பிடிஎஃப்
வாங்கிக்கலாம்ப்பா. ஸோ 7, 7, 8, 9, 10 நம்ம அடுத்த பார்ட் வீடியோல பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து 10ஆம் தேதி வரையும் 2வது பார்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.